வணக்கம் சார். வணக்கம். சார் நெறைய ஜோதிட முறைகள் இருக்கு. அப்போ அதுல நீங்க குறிப்பா லால் கிதாப தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? லால் கித்தாப் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அ மனுஷன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்கன்னு தெரியுமா? இயற்கையோட ஒன்றி வாழ்றது அல்லது பஞ்சபூதங்கள் நம்ம பூமியில பஞ்சபூதங்களோட சக்திய வச்சு தான் மனுஷன் வந்து இயற்கையோட பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான். விவசாயம், அ மத்தபடி எல்லா விஷயங்களும் பஞ்சபூதத்த வச்சு தான் செய்யவே ஆரம்பிச்சாங்க. பஞ்சபூதம் தான் நம்ம வந்து ஜோதிடத்திலேயே நம்ம வந்து இப்போ அததான் பின்பற்றிட்டு வரோம். சரிங்களா? 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எந்த கோயிலும் கட்டல. 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்துட்டு மனுஷன் வந்துட்டு இயற்கையோடு தான் ஒன்றி வாழ்ந்தான். இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தான். இயற்கை குடுக்குற விஷயம் தான் அவன் வந்து தனக்குள்ள தன்னோட வாழ்க்கைக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்க சொல்ல 6ஆம் நூற்றாண்டுல தான் வந்துட்டு புடைச்சிற்பமா சாமி சிலைய செதுக்குனாங்க. அது யாரு செதுக்குனாங்கன்னா, முருகர தான் முதல்ல புடைச்சிற்பமா செதுக்குனாங்க. அது ஏன் முருகர புடைச்சிற்பமா செதுக்குனாங்கன்னா, கியூப் தான் முருகர். கியூப்னா என்னன்னு தெரியுமா? கியூப் நம்ம ச ஆ க க சதுரம் இருக்கு இல்லையா? சதுரத்துக்கு எத்தன ஃபேஸ் இருக்கு? 6 ஃபேஸ் இருக்கு சதுரத்துக்கு. சரியா? அந்த 6 ஃபேஸ் தான் வந்துட்டு 6 முகரா வரைஞ்சாங்க. அததான் வந்து புடைச்சிற்பமா முதல்ல செஞ்சாங்க. அந்த 6 ஃபேஸ் ஏன் வச்சாங்க அப்டின்னா, நம்ம பூமியில லிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கு இல்லையா? சிவன் கோயில்ல. நம்ம பூமியில அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா? அந்த காஸ்மிக் பவர் எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்துட்டு ஒரு வட்ட வடிவில தான் இருக்கும். சரியா? குறிப்பிட்ட தூரம் மேல குறிப்பிட்ட ஆகாசத்துக்கு மேல போனப்போ, அது வந்து 8 கோண அஷ்டகோண வடிவில இருக்கும் அந்த எனர்ஜி வந்துட்டு. அண்டவெளி. அங்க போன அப்புறம் கியூப் வடிவில இருக்கும் அந்த வழி. சரியா? அந்த கியூப் டைப் தான் எடுத்துன்னு வந்து 6 ஃபேஸ் ஆறுமுகம் அப்படின்ற ஒரு விஷயத்த புடைச்சிற்பமா வடிச்சாங்க. அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் கோயில்கள். சரி, அந்த எல்லாத்துடைய ச எல்லாத்துடைய சக்திய எடுத்துன்னு வந்துட்டு கோயில்கள நம்ம பிரதிஷ்டை பண்ணி, அங்க வந்துட்டு எல்லாரையும் வழிபட வைக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு கோயில்கள் அதுக்கப்புறம் தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது. லால் கித்தாப் இதுல ஏன் உள்ள வருது அப்படின்னா, லால் கித்தாப் ஜோதிடன்றது இயற்கையோட ஒன்றி இருக்கிறதா லால் கித்தாப் ஜோதிடம். அதனால தான் நான் ரொம்ப லால் கித்தாப் கூட ஈர்க்கப்பட்டேன். ஏன்னா, கோயில்கள் இப்போ இப்போ ஜோதிடம்ன்றது ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜாதகம் எடுத்துட்டு ஒரு ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு ஜாதகம் பார்த்து, நான் போய் கோயிலுக்கு பரிகாரம் செய்றேன், அதுக்கு பரிகாரம் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஒரு விஷயம் தான் இதுவரைக்கும் போயிட்டுருக்கு. லால் கித்தாப் ஜோதிட முறைன்றது வந்துட்டு, நம்ம வீட்டு அஞ்சறை பெட்டிக்குள்ள இருக்குது பரிகாரம். நம்மளுடைய வாழ்வியல் முறையிலே எடுத்துட்டு வந்துடலாம் அந்த லால் கித்தாப் பரிகாரம். ரொம்ப எளிமையான ஒரு பரிகார முறை தான் லால் கித்தாப் ஜோதிட பரிகார முறை. இயற்கையோட அதாவது நம்ம ஒரு பெரிய பெரிய பூஜைகள் பண்றோம், பெரிய பெரிய யாகங்கள் நடத்துறோம், பெரிய பெரிய கோயில்களுக்கு போயிட்டு வரோம். எல்லாமே கரெக்ட்டு தான். நான் இல்லன்னு சொல்ல வரல. எல்லாத்துக்கும் செலவுகள் இருக்கு. சரியா? இது செலவே இல்லாம தன்னோட அஞ்சறை பெட்டிக்குள்ள இருக்க ஒரு வஸ்துக்கள எடுத்து பரிகாரம் பண்ணக்கூடிய ஒரு ஜோதிட முறை. ராவணன் எழுதிய ஜோதிட முறை இது வந்துட்டு.